மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிடச் சென்றவர் தப்பியோட்டம். யாழில் கோர விபத்து, அரசு பேருந்து மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழில் வெடித்துள்ள வேட்புமனுக்கள் சர்ச்சை, சுமத்திரனை நாடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன். அர்ஜுனா எம்பி மீது விதிக்கப்பட்ட தடை, சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன். யாழ் மாநகர சபைக்கான நரேந்திரன் கௌசல்யாவின் வேட்புமனு நிராகரிப்பு. மெருசிவில் படுகொலை, முன்னாள் ராணுவ அதிகாரிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டில் கனமழை பெய்யும் வாய்ப்பு, மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. 11 ஆண்டுகளுக்கு முன் மாயமான விமானத்தை மீண்டும் தேடும் மலேசியா. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிடச் சென்ற நபர் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் சுயேட்சை குழுக்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போரதீவு பற்று உள்ளூராட்சி மன்றத்திற்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு குறிப்பிட்ட அரசியல் கட்சியொன்று மிகவும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் உள்ள வட்டாரம் ஒன்றில் போட்டியிடுவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரை குறிப்பிட்ட அரசியல் கட்சி கட்டாயத்தின் பேரில் அவர்கள் கூடிய வாகனத்தில் ஏற்றியுள்ளது. இதனை அடுத்து விண்ணப்பத்தில் கையொப்பமிடுவதற்காக களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள அந்த கட்சி காரியாலயத்திற்கு நேற்றைய தினம் சென்றுள்ளார். குறித்த நபரை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகன சாரதி அந்த காரியாலயத்தின் முன்னால் அமைந்துள்ள வீதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் என குறித்த நபரிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த நபர் நான் உள்ளே சென்று கையொப்பமிடுகின்றேன் என கூறிவிட்டு அருகில் இருந்த பற்றிக்குள் ஒளிந்து ஓடி தப்பியுள்ளதாக கால்நடையாக நடந்து போரதீவு பற்று பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் கட்சியொன்றின் வாகனத்தில் சென்ற நீங்கள் ஏன் நடந்து வருகின்றீர்கள் என அவரது வீட்டில் உள்ளோரும் கிராமத்தவர்களும் அவரிடம் வினவியுள்ளனர். எனக்கு அரசியல் சரிவராது, நான் முடியாது என தெரிவித்திருந்தும் என்னை கட்டாயத்தின் பெயரிலேயே ஏற்றிக் கொண்டு சென்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நான் அவர்களின் தேர்தல் பிடியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமலேயே தப்பி பிழைத்து கடந்து விட்டேன் எனவும் அவர் பதிலளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் 2ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த 48 வயதுடைய ராஜலிங்கம் கேசவன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த 13ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி செம்மணி வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவ்வீதியால் வந்த அரசு பேருந்து அவரை முந்திச் செல்ல முற்பட்ட போது அவர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழில் வேட்புமனுக்கள் வழக்கத்திற்கு மாறாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பலதரப்பட்ட தமிழ் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் தாம் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இதனையடுத்து யாழில் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிக்கையும் வெளியாகியிருந்தது. வெளியாகியிருந்த அறிக்கையின் அடிப்படையில் யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் மாநகர சபை உட்பட பல இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தான் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அத்தோடு இது தொடர்பில் அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமத்திரனுடன் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம். ஆனால் ஒரு சமயம் சார்ந்து அல்லது பெண்கள் சார்ந்து கொட்டும் வன்மங்களை நாங்கள் ஏற்கவில்லை. தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் யாரையும் அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல. இந்த நிலையில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் அர்ஜுனா பேசிய சில விஷயங்கள் சில தவறுதலாக இருக்கலாம். அவ்வாறு தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபைக்கான ஞான பிரகாசம் சுலக்ஷன் மற்றும் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோரின் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் யாழில் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக வெளியான உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுக்களில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சட்டத்தை நாடவுள்ளதாக கட்சி தலைமை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெருசிவில் படுகொலை தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்கவுக்கு எதிராக இலங்கை உயர் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது. 2020 மார்ச் மாதம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய குறித்த ராணுவ அதிகாரிக்கு பொது மன்னிப்பு வழங்கிய முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பின்னர் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கில் உள்ள அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் 8 வார கால அவகாசம் அளித்துள்ளதுடன் வழக்கின் இறுதி தீர்ப்பை அதன் பின்னர் வழங்குவதாக ஒத்திவைத்துள்ளது. 2000 ஆண்டு டிசம்பரில் யாழ்ப்பாணம் மிருசிவில் பகுதியில் 8 பொதுமக்கள் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்கு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2015 ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் 2020 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ சுனில் ரத்நாயக்கவை மன்னித்து விடுவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிருசிவில் படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையமும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மேல் சப்ரமுக மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமற் போன MH370 விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கையை தொடர மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகரமான பெய்ஜிங்குக்கு 2014 மார்ச் 8ஆம் தேதி புறப்பட்டு 770 வடிவமைப்பு கொண்டு MH370 மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டிருந்தது. 227 பயணிகளையும் 12 விமான பணியாளர்களும் குறித்த விமானத்தில் பயணித்துள்ளனர். விமானம் பயணித்து 1 மணி நேரத்துக்கு பின்னர் வியட்நாம் வான்பரப்பை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்துக்கு இருந்த அனைத்து தொடர்புகளும் செயலிழந்துள்ளன. கடந்த 11 ஆண்டுகளில் இருமுறை மிகப்பெரிய அளவிலான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை பெரிய அளவில் பயனளிக்கவில்லை. இந்த நிலையில் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமற் போன MH370 விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கையை தொடர்வதற்காக மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முறை இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடுதல் பணி மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காக பிரித்தானியாவில் செயல்படும் ஒரு நிறுவனத்துடன் மலேசியா ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது.
விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே மலேசிய அரசாங்கம் அந்நிறுவனத்துக்கு கட்டணம் செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.